ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. கரூர் சம்பவத்தில் போலீசாரின் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டவே பதிவு என ஆதவர்ஜுனா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையானது வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். ஆதவர்ஜுனா தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, காவல்துறை தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, நீதிபதிகள் என்ன தெரிவித்தனர்? விவரங்கள். வணக்கம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27 தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான நிலையில இந்த வழக்கு தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தார்கள். இதைத் தொடர்ந்து தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டார். அதுல இலங்கை நேபாளம் போல அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஜென்சி புரட்சி ஏற்படும் என்று அவர் தமிழக அரசை எச்சரிக்கும் வகையில அந்த பதிவை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக கலவரத்தை தூண்டுவது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆதவ் அர்ஜுனா தரப்புல உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆதவ் அர்ஜுனா தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி தன்னுடைய வாதத்துல இந்த எக்ஸ் தளத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவானது 34 நிமிடங்கள்ல நீக்கப்பட்டு விட்டது. நள்ளிரவுல 34 நிமிடத்துல நீக்கப்பட்ட நிலையில நள்ளிரவுல இதை பெரும்பாலானவர் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம முதல்லயே நேபாளம், இலங்கை போன்ற வார்த்தைகள் அந்த பதிவை போட்ட 15 நிமிடங்கள்லயே நாங்க நீக்கிட்டாங்க. இந்த கரூர் துயர சம்பவத்துல காவல்துறையினுடைய மோசமான செயல்பாடுகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்பட்டது. மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. எந்தவித ஆரம்ப கட்ட விசாரணையும் நடத்தாம இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸ் தளத்துல பதிவு, அதை தொடர்ந்து நீதிபதி குறுக்கிட்டு இந்த எக்ஸ் தளத்துல பதிவு செய்தது, அது பிறகு அதை நீக்கிறது, இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட போது ஆதவ் அர்ஜுனா தரப்புல ஆமாம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. மேலும் ஒருவேளை பதிவு நீக்கப்படவில்லை என்றாலும் கூட வழக்கு பதிவு செய்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று ஆதவ் அர்ஜுனா தரப்புல மூத்த வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். ஆதவ் அர்ஜுனா குற்ற பின்னணி கொண்டவர் அல்ல, இந்த பதிவுல எந்த உள்நோக்கமும் இல்லை, எதிர்கட்சிங்கிற அடிப்படையில கோபமாக சில கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று மூத்த வழக்கறிஞர் வாதிட்டார். இந்த வாதங்களுக்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ 27 அதாவது செப்டம்பர் 27 கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த பிறகு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தப்பி ஓடிட்டாரு. மறுநாள் அதாவது 28 தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த ஒரு பதிவை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. காவல்துறை இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துறதுக்கு முழுமையான அதிகாரம் இருக்குது. இது போன்ற குற்றம் நடைபெற்றால் முதல் கட்ட விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நேரடியாக முகாந்திரத்துடன் இருந்தால் அதுல வழக்கே பதிவு செய்யலாம் என்று காவல்துறை தரப்புல வாதிடப்பட்டது. அது மட்டுமல்லாம இந்த மெசேஜ்களை ஃபார்வர்ட் செஞ்சாலே குற்றம் என பல தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்குது. பதிவை நீக்கிவிட்டாலும் கூட 1 லட்சம் பேர் வரைக்கும் அந்த பதிவை பார்த்திருக்கிறாங்க என்ற ஒரு வாதத்தை காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்குல வாதங்கள் நிறைவடையாத காரணத்தினால இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க நீதிபதி முன்வந்த போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனா அதற்கு காவல்துறை தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே குற்ற விசாரணை முறை சட்டம் 41A பிரிவின் கீழே விசாரணைக்கு ஆஜராகும்படி ஆதவ் அர்ஜுனாவுக்கு சம்மன் கொடுத்தும் அவர் விசாரணைக்கு ஆஜராகல. அதனால எந்த ஒரு இடைக்கால நிவாரணமும் வழங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பை காவல்துறையினர் பதிவு செய்தார்கள். இருந்த போதிலும் கூட இந்த வழக்கின் விசாரணையை வெள்ளிக்கிழமை பிற்பகலுக்கு தள்ளி வைத்த நீதிபதி அது வரைக்கும் இந்த வழக்குல இறுதி அறிக்கை எதுவும் தாக்கல் செய்யக்கூடாது என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.